அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோட குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/8/2026ங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் பேஜுக்கும் லாஸ்ட் பேஜுக்கு முந்தின பேஜில் வச்சுருக்காங்க. பேப்பர் கரெக்டாக ஃபோல்ட் பண்ண முடியாத நிலைமையில். முதல் கேள்விங்க, இடமிருந்து வளம்னு பார்ப்போம். திருமண விழாக்களுக்கு அமைக்கும் கூடாரம். திருமண விழா இல்லை ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த அமைக்கக்கூடிய கூடாரத்துக்கு என்னென்னு சொல்கிறாங்க, பந்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பந்தல். ஓகே, அப்போ 8 கீழேருந்து மேலே என்ன இல்லைல்ல முடியுது. வாக்களிக்கும் திருவிழா, ஓட்டு போடக்கூடியது வாக்களிக்கும் திருவிழா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனநாயக திருவிழான்னு சொல்லுவோம். தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 8 இடமிருந்து வலம் என்ன? பூவில் வண்டு எடுப்பது. பூவிலேருந்து வண்டு என்ன எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனி, தேன். 13 கீழேருந்து மேலே என்ன இன்னில் முடியுது. 13 கீழேருந்து மேலே 9, 15. ஸோ 13 இல்லை. ஓகே, நான் இப்போ 1 மேலேருந்து கீழே ஆகும். 1 மேலேருந்து கீழே. ஐயப்பனை நாம் டேஷ் என கூப்பிடுவோம், தர்ம டேஷ் என கூப்பிடுவோம். அழைப்பு. ஐயப்பன் கடவுளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தர்ம சாஸ்தான்னு சொல்லுவோம். சாரிங்க, சாஸ்தா. எழுத்து சா, சாஸ்தான்னு சொல்லுவோம். இதோட அர்த்தம் என்னென்னா ஆசிரியர், இல்லைன்னா போதிப்பவர், இல்லைன்னா வழி நடத்துவர்னு சொல்லுவோம். பழைய காலத்தில் சாத்தன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் காவல் தெய்வமாக இருப்பார். இவர் நீதி நேர்மையை கரெக்டாக பார்க்கக்கூடிய, தர்மத்தை வழி நடத்துவதுன்னு சொல்லுவாங்க. அவர் தான் தர்ம சாஸ்தா. ஓகே, சிவனுடைய மகனாவார். 5 இடமிருந்து வலமன். ஐயா வழியின் வழிபாட்டு தலங்களை நிழல் டேஷ் என்பர். ஐயா வழியோடைய வழிபாட்டு தலங்களை நிழல் தாங்கல்னு சொல்லுவோம். ஓகே, 6 மேலேருந்து கீழே என்ன கேல ஆரம்பிக்கி. பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட மன்னர். பாஞ்சாலங்குறிச்சின்னு கேட்கவே வேண்டாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். கேருக்கு கட்ட பொம்மன். ஓகே, அப்போ 10 இடமிருந்து வலம் என்ன போல ஆரம்பிச்சு. இன்ஜினியர் தமிழில் சொல்லுங்கள். இன்ஜினியர் தமிழில் சொல்லணும்னா பொறியாளர் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? பொறியாளர். இப்போ யான் ஒரு ஹிண்ட் 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கையேந்துதல், பிச்சை எடுத்தல். இதுக்கு வேற சொல்லணும்னா யாசகம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்துறதுக்கு யாசகம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ 13 கேள்வி கீழேருந்து மேலே இல்லை. ஓகே, ஸோ 14 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்க்கலாமா? நீர்த்தேக்க மடை, அதனுடைய கதவை சொல்கிறாங்க. நீர்த்தேக்க மடை இல்லைன்னா அதோட கதவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேமில் உள்ள டோர். மதகு வழியாக தண்ணீர் பாயுதுன்னு சொல்லுவாங்கல்ல, மதகு ஓப்பன் பண்ணுறக்காண்டி காத்துட்ருக்காங்க. ஓகே, 15 கீழேருந்து மேலே என்ன? விஸ்வாமித்திர மேனகியுடைய மகள், துஷ்யந்தனுடைய மனைவி. அபிஞான சகுந்தலம்ல சொல்லுவாங்க. யாரை பற்றி? சகுந்தலை. சகுந்தலை யார்? மகாகவி காளிதாசர் சொல்லியிருப்பார் டீட்டெயில்டாக. சகுந்தலையோடைய பையன்தான் பரதன். அதனால தான் இந்தியாவுக்கு பாரத கண்டம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. 17 வலமிருந்து இடம் என்ன? குலசேகரப்பட்டினம் கோயில். குலசேகரப்பட்டினம் அப்படின்னா குலசைன்னு சொல்லுவோம். நம்ம திருச்செந்தூரில் சவுத்தில் இருக்குது. குலசையில் என்ன கடவுள் அப்படி இருக்காங்கன்னா முத்தாரம்மன். ஆக்சுவலாக குலசையில் ஞானமூர்த்தீஸ்வரர், முத்தாரம்மன் கடவுள்கள் காட்சி கொடுக்காங்க. பவர்ஃபுல் கோயில். மைசூர் தசராக்கு அப்புறம் சதர்ன் இந்தியா, நம்ம தென் தமிழகத்தில்
தசரா விழா 10 நாளும் ஃபேமஸாக நடக்கக்கூடியது இங்கே தான், குலசையில் தான். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? ஆணவம், செருக்கு, திமிரு, அகந்தை, இல்லைன்னா வேணாம் சொல்லலாம், கல்வம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன ஹிண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 20 வலமிருந்து இடம் பார்ப்போம். நட்புக்கு இலக்கணமாய் வடக்கிலிருந்து உயிர் திறந்த புலவர். நட்புக்கு இலக்கணமாய் வடக்கிலிருந்து உயிர் திறந்த புலவர் அப்படின்னா பிசியாந்தையா சொல்லலாம். பிசியாந்தையா வந்து பாண்டிய நாட்டு கவிஞர். கோப்பஞ்சோழன் வந்து சோழ நாட்டு மன்னன். கோப்பஞ்சோழனை பற்றி வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? 2 பேரும் பார்க்காமலே 2 பேர் பெருமையை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி ஒருத்தர் தவறையில் வந்து இன்னொருத்தர் பார்க்க வரையில் அதே இடத்துல அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இறந்துருவாங்க. ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன? மேலேருந்து தையில் முடியுது. ஆணவம், செருக்கு, திமிருக்கு மமதை அப்படின்னு சொல்லலாம். மதை. ஓகே. 19 மேலேருந்து கீழே என்ன? கண்ணனின் காதலி அப்படின்னா டிராதை சொல்லலாம். இங்கே வந்து ட்ரா வந்துக்கனால டிராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே. 18 கீழேருந்து மேலே என்ன? ஒரு வகை ஆம்பல் மலரில் ஒரு வகை அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம் குமுதமாக தான் சொல்லுவாங்க. குமுதம் வந்து ஒரு வார எடிஷன். ஒரு வகை ஆம்பல் மலரில் குமுதமும் உண்டு. ஓகே. 18 இடமிருந்து வளம் என்ன? நெகிழ்வான பேச்சு. உடல் மொழி. இதுக்கு கீழே இருந்து ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 21 கீழேருந்து மேலே வாயில் அடைப்பான். வீட்டு வாசலில் அடைக்கக்கூடியது என்னது? கதவுன்னு சொல்லலாம். நீங்கள் கதவுன்னு சொன்னீங்கன்னா அப்போ 18 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். நெகிழ்வான பேச்சு, உடல் மொழியில் குழஞ்சிக்கிட்ட பேசுறது குழைவு, நெகிழ்வாக பேசுறது. ஓகே, குழைவு சொல்லலாம். ஓகேங்க. 13 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பல வகை பூ சேர்ந்த தொகுப்பு, மாலை. பல வகை பூலாம் சேர்ந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா நாமெல்லாம் கதம்பம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கதம்பம். 12 மேலேருந்து கீழே என்னங்க? அப்போ தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டு, சீட்டுக்கட்டு விளையாட்டு, ட்ரம்மி. ஓகே. அடுத்த ஹிண்ட்டு 13 கீழேருந்து மேலே இல்லைங்க. கேள்வியே இல்லை. கண்ணன்னு கூட சொல்லியிருக்கலாம். இது என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இதுக்குள்ள கேள்வி என்னென்னு. ஓகே. 4 இடமிருந்து வளம் இருக்கா? மந்திரித்து கட்டுவது. ஏதாவது பேய் ஏதாவது முடிச்சுட்டு மந்திரித்து என்ன கட்டுவாங்கன்னா தாயத்து. பயந்துட்டான்னு கட்டுறது. 7 கிழந்து மேல் என்ன? வெட்டி செலவு செய்யக்கூடியவங்கள வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்தான்னு சொல்லுவாங்க. ஸோ ஊதாரின்னு சொல்லலாம். கருமிக்கு ஆப்போசிட். 3 மேலேருந்து கீழே என்ன? கிறுக்கு. இந்த வார்த்தை சொல்லவே கூடாது. மன வளர்ச்சி குன்றியவங்கள பைத்தியம். அவங்களும் மனுஷங்க தான். மன வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பைத்தியம்னு சொல்லாதீங்க. ஓகே. 9 வலமிருந்து இடம் என்ன? கூலி, சம்பளம், சேல்ரி, ஊதியம். சரிங்க. கடைசி கேள்வி 9 கீழே இருந்து மேலே என்ன? தைக்க உதவுவது என்ன? ஊசி. துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது
நான் எதுவும் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இதுக்கு என்ன கண்ணன்னா வருமா அப்படிங்கிறத நீங்கள் அதை சொல்லிக்கோங்க, நீங்கள் தான் சொல்லணும். வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பசி, சிதை, ஓகேங்களா, பகம், ஓகே, விதை, இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 வேர்ட்ஸ் கண்டுபிடிங்கள். வித்தியாசங்களை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கருத்தரங்கமா, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீக்கரில் ஒரு வித்தியாசம் இருக்குது. 1 இந்த கருத்தரங்கள் மேலே உள்ள மைக்கு காணும். 2 மீதி என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு. நன்றிங்க.